இப்போ ஒரு கோடு ஒன்று கூப்பன் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கூப்பன் கோடை கொடுத்து இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சுங்க 23,600 ஃபீஸ் உங்களுக்காக 50% ஆஃபரில் கொடுப்போம். 2 days இந்த வீடியோ பார்த்துட்டு தமிழ்நாட்டில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேமஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதில் எது சார் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டதுனால நம்ம டீம் என்ன பண்ணியிருக்காங்க, அனலைஸ் பண்ணி ஒன் மோர் டீம்டு யூனிவர்சிட்டி, பெஸ்ட் யூனிவர்சிட்டி கண்டென்ட் ரெடி பண்ணி இது வந்து நல்லாயிருக்கும் சார், மக்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணாங்கன்னா நல்லா பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது, கோர்சஸ்லாம் நல்லா அருமையான கோர்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு கேட்டு சேர்க்கிறேன். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிக்ஸாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. +2 ஸ்டூடெண்ட் எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம், பார்த்துட்டு இருப்பீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலை. தயவு செய்து என்ன பண்ணோம், சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு 4 to 6 7 8 மந்த் கூட நம்மளுடைய கண்டென்ட் உங்களுக்கு தேவையாக இருக்கும். ஏன்னா +2 எக்ஸாம்ஸ் வரப்போகுது, அதுக்கான டிப்ஸும் கொடுத்துட்டுருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் அடுத்தது ஜாயின் பண்ணோம், அதுக்கு எந்த காலேஜஸ்லாம் பெஸ்ட்டு, எந்த கோர்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும், எந்த இன்ஸ்டியூஷன் நம்ம செலக்ட் பண்ணணும், எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நம்ம எழுதணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டெய்லி பேசிஸில் மார்னிங் 11 அண்ட் ஈவினிங் 7க்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். பேரண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போட்டு ஆர்ஜிஆர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் டைம் கொடுத்து பார்க்கணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா 85% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபெயில்யூர் ஆகிறாங்க, அந்த குழந்தைங்களோட கேரியரை வந்து கரெக்டாக ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியாமல். அதனால் அதுக்கு ஒரு பெஸ்ட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, ஃப்ரீ கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஓகே, நம்ம போயிடலாம் வீடியோக்கு. இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் இட்ஸ், அதை பற்றி தான் இன்னைக்கு கம்ப்ளீட் ஓவர்வியூ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். லெகசி அண்ட் லீடர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்ற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம், தென் டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்ற ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2008 வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் நம்மளுக்கு தெரியும் வர்கீஸ் சார், கேசிஜி வர்கீஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா சான்சலர் இப்போ வந்து டாக்டர் ஆனந்த் ஜேக்கப் வர்கீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. தென் வைஸ் சான்சலர் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க வெப்சைட்டில். ரைட்டா, அவங்கள பற்றி ரொம்ப டீட்டெயில் நம்மளுக்கு தேவையில்லை. இருந்தாலும் ஏன் இந்த நேம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோன்னா, இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன் வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்காங்க, சொசைட்டியில் எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, அதனால் வெப்சைட்டில் போய்ட்டு கிளியராக ஃபவுண்டர்ஸை பற்றி நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷன் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எந்த இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வாட் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ், ரைட்டா, அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் விஷன் அண்ட் மிஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அலைன்டு எஜுகேஷன் வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அலைன்டு கோர்சஸோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷனும் கரெக்டாக இருக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கும், இல்லைன்னா பண்ண முடியாது. குளோபல் காம்படன்ஸ் அண்ட் ரிசர்ச் எக்ஸலன்ஸ் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இன்ஸ்டியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். கொலாபரேஷன் வித் 130+ எங்க பார்ட்னர் யூனிவர்சிட்டிஸ் வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டைப் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா லோக்கல்லேயே குண்டு செட்லேயே குதிரை ஓட்டிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. த்ரூ அவுட் வேர்ல்டு வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் அந்த ஒவ்வொரு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் கூட டைப் பண்ணுறப்ப தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய அவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய எஜுகேஷன் இருக்கு, நம்ம குழந்தைங்களை எப்படி கொண்டாட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை குழந்தைங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அதனால கிட்டத்தட்ட 130+ வேர்ல்டு யூனிவர்சிட்டிஸோட இவங்க வந்து டைப் வச்சிருக்காங்க. எம்பசிஸ் ஆன் ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி தியரிட்டிக்கல் நாலேஜ் இஸ் நாட் ஒன்லி டு கெட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா பரவாயில்ல, நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஸ்கில் இருந்தால் தான் அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேற யாருக்கோ ஒரு ஹெல்ப் பண்ண முடியும், சர்வீஸ் பண்ண முடியும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிக்கு
ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்க முடியும். அப்போ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் ஆல்சோ தே ஆர் ஃபோக்கஸிங். அவங்களோட விஷன் மிஷன் ரொம்பவே கிளியராக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்குது. தென் அக்ரிடேஷன் அண்ட் குவாலிட்டி ரெகக்னேஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அப்ரூவ்டு பை யூஜிசி ஏஐசிடி ஃபார் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸு. தென் NAC A+ கிரேடு வந்து வாங்கியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா NBA அக்ரிடேட்டட் பிடெக் ப்ரோக்ராம்ஸ். ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிடேஷன் வேணும், NBA சர்டிஃபிகேட் வேணும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்ட் அப்படின்றப்ப NBA இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது IET UK அக்ரிடேஷன் ஃபார் செலக்டட் டெக் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து மெயின்டெனன்ஸ் ஆன்கோயிங் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். சரியா, இதையும் நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது நம்ம என்னன்றதை பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இந்துஸ்தான்ல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, ஹிட்ஸ்ல யூஜி ப்ரோக்ராம்ஸ், பிடெக், BR, BBA, BCA, BA, BCB, BSc அண்ட் LLB இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பிஜி ப்ரோக்ராம் MTech, MBA, MCA, MArch, MPlan, MSc, MA, LLM இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸும் ரெகுலர் ப்ரோக்ராம்ஸ் எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் தான். பட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸை வந்து இங்கே காட்டுறாங்க. டாக்டரல் ப்ரோக்ராம் ஆல்சோ PhD in இன்ஜினியரிங், இந்த சயின்சஸ் அண்ட் இன்டர்டிசிப்ளினரி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இதெல்லாம் பற்றி பேசணும்னா, ஒரு இன்ஸ்டியூஷன் யூஜி மட்டும் இருக்கக்கூடாது, அதில் பிஜி இந்த ரிசர்ச்லாம் இருக்கிறப்ப தான் யூஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரியேட் பண்ண முடியும். அப்போ இதை தான், அதனால தான் இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ண வேண்டியது ஒரு மேண்டேட்டரி ஃபீல்டாக நம்ம வந்து வச்சிருக்கோம். தென் ஆன்லைன் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள் இங்கே. ரைட்டா, நம்ம போக முடியாது வெளிநாடுகளுக்கு, பட் டைப் வேணும். பட் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் ஆன்லைன்லேயே இருந்தோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, மாணவர்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் அகாடமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, தென் ஸ்பேட் பிளானிங் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்சஸ் லா அலைடு இது, தென் ஃபேக்கல்டி வித் இண்டஸ்ட்ரி ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 4 டிபார்ட்மெண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. தென் கரிக்குலம் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அலைடு கரிக்குலம் வித் எலக்டிவ்ஸ் அண்ட் மைனர்ஸ். இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எலக்டிவ் சப்ஜெக்ட் அண்ட் மைனர் சப்ஜெக்டை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. தென் ப்ராஜெக்ட் ஒர்க் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருங்க. வேல்யூ ஆடட் ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் சால்விங் எம்பசிஸ் ரொம்ப முக்கியம். வேர்ல்டில் வந்து இன்னைக்கு என்ன நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணணும், அதில் ஒரு முக்கிய ஃபோக்கஸ் பண்ணி எம்பசைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. எந்த இன்ஸ்டியூஷனை பற்றியும் யார் என்ன சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்புறதுன்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், வெப்சைட் போய் பார்க்கணும். வெப்சைட் பார்த்தா போருமா, அவங்கவுங்களுக்கு தேவையானதை வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது மட்டும் நம்மளுக்கு அத்தன்டிக் இன்ஃபர்மேஷனாக இருக்காது. அதனால் நம்ம எங்கே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நேராக போய் இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போகிறதுல இருந்து வெளியில் போயிட்டு உள்ளே சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் வர வரைக்கும் யாரை கேட்கணும், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்டிங்கன்னா தான் கரெக்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், இன்ஃபர்மேஷன் யூ வில் கெட். அதர்வைஸ் நீங்கள் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் என்னை பற்றி, ஆமாம் நான் சூப்பராகவும் அட்டகாசம் எல்லாம் மலையை எடுத்து பீத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் அதை வந்து எப்போ தெரியும், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை கேட்குறப்ப தான் தெரியும், சுற்றி இருக்கிறவங்களை கேட்டால் தான் தெரியும். அதனால் எந்த ஒரு இன்ஸ்டியூஷன்ஸை பற்றி யார் என்ன சொன்னாலும் இன்க்ளூடிங் மீ யூ ஹவ் டு செக். எப்போ செக், டைரெக்டாக போய் தான் செக் பண்ணணும். ரைட்டா, அதை நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கிடுங்க. தென் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன்ல போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு ரைட் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கால்ட் HITSEE. சரியா, HITSEE ரைட், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். JEE கூட வந்து இந்த இடத்துல JEE மெயின் வந்து ஆப்ஷனலாக வந்து வச்சிருக்காங்க, சில சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா HITSEE. இந்த HITSோட EEE எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா எங்க சார் நான் படிக்கிறதுனா நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்ல. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ், தென் வந்து பயாலஜி ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோர்வியா பண்ணி ஒரு 26 ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத முடியும் அப்படின்னு ஒரே சிங்கிள் கோமட் 2026 வச்சிருக்கோம் பாருங்க. அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும், யூ கேன் ஈஸிலி கிராக் திஸ் எக்ஸாம்ஸ். டாப் ஸ்கோர் வரும், நீங்கள் ஸ்காலர்ஷிப் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க முடியும். டாப் ஸ்கோரர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் எவ்ரி இன்ஸ்டியூஷன் கிவிங். ஸோ அந்த டாப்பில் வரத்துக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஆன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆஃப்டர் த போர்டு எக்ஸாம்ஸ், ஹூ ஆர் ரைட்டிங் 12th போர்டு எக்ஸாம்ஸ் நவ் தே கேன் ஈஸிலி ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து போர்டு எக்ஸாம்ஸ் வரைக்கும் ஃப்ரீ கிடையாது, எல்லாருமே ப்ராக்டிக்கல். தென் வந்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ், போர்டு எக்ஸாம்ஸ், அதுக்கு முன்னாடி ரிவிஷன்ஸ் பிஸியாக இருப்பீங்க. இப்போ உங்களால் அட்டன் பண்ண முடியாது. பட்
இப்போ ஒரு கோடு ஒன்று கூப்பன் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கூப்பன் கோடை கொடுத்து இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சுங்க, 23,600 ஃபீஸ் உங்களுக்காக 50% ஆஃபரில் கொடுப்போம் 2 days இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணுறதுக்குள்ள. அதனால் ஆஃபர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 11,800 9176552121 இந்த நம்பர் ஜிபே நம்பர், இந்த நம்பரில் பே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண அந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இமீடியட்டாக நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இட்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம், வீட்டில் உட்காந்துனே பார்க்கலாம். நாட் ஒன்லி இட்ஸோட ட்ரிபிள் அமிர்தா, விஐடி, எஸ்என்யூ, எஸ்ஆர்எம்ஜிஇ அந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸையும் நீங்கள் டோட்டலாக கிராக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஆர்ஜிஆர் அகாடமி. இட்ஸ் லைவ் ப்ரோக்ராம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கண்டென்ட் கிடைக்கும், டெஸ்ட் கிடைக்கும், மோக் எக்ஸாம்ஸும் வில் கண்டக்ட். ரைட்டா? நல்ல ஒரே இடத்துல எல்லா ப்ரோக்ராமும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறீங்க. தென் ஆர்கிடெக்சர் போகணும் அப்படின்னா நாட்டா எக்ஸாம்ஸோட ஸ்கோர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லா போகணும்னா கிளாட்டு, எல்சாட் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது. எம்பிஏக்கு கேட் மேட்டு, சாட்டு, சிமேட்ன்ற எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எழுத வேண்டியிருக்கும். பிஜி ப்ரோக்ராம், சிவிஜி டிகிரி ப்ளஸ் இன்டர்வியூ இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. அதெல்லாம் பார்த்துங்க. இந்த இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ணி படிக்கணும்னா சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எங்கேயுமே வந்து ஒரு பேரண்ட் ஜாயின் பண்ணுறப்ப குவாலிட்டி ஆஃப் த இன்ஸ்டியூஷன், தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், தென் பிளேஸ்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசைட் பண்ணுறாங்க. அதனால தான் டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் எதனா அவைலபிள் இருக்கா, பிடெக், எம்பிஏ, எம்டெக், பிசிஏ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடெக் ப்ரோக்ராம் 9.2 lakhs approximately to complete the program. MBA is coming 4.4 lakhs and MTech is the 2.3 lakhs. Then BCA, BBA, BCS, BSc and 2.4 lakhs to 2.7 lakhs வந்து ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மெரிட் வந்து அவைலபிள். நீட் பேஸ்ட் கவர்மெண்ட் schemes also applicable here, and those who are interested you can apply and get that scholarship. ROI moderate, high potential in கோர் டிபார்ட்மெண்ட்ஸ். ரைட்டா? இங்கே நம்ம ஃபேக்கல்டி அண்ட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 14 ரிசர்ச் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரோபோட்டிக்ஸில், தென் கிளீன் எனர்ஜியில், ஏர்கிராஃப்ட் சிஸ்டமில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்துஸ்தானோட இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே மாணவர்களுக்கு வந்து ஒரு உந்துதல் சக்தி கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ண 12 ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன், இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ்லாம் இருக்குது. இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாயிண்ட் ரிசர்ச் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஆல்சோ தே ஆர் ஹேவிங், பிகாஸ் தே ஆல்ரெடி ஹேவ் 130 யூனிவர்சிட்டிஸோட வேர்ல்டு வைடு டைப் வச்சிருக்கிறதுனால ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் கூட இங்கே வந்து பண்ணுறாங்க. கெரியர் அவுட்கம்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 93% ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் ஹியர். மெயின் ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் நம்ம போய் ஜாயின் பண்ணுறப்ப படித்து முடிச்சதுமே பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் போகிறப்ப நியர்லி 93% ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பிளேசிங் அப்படின்றது காட்டுது. இங்கே ஹையஸ்ட் சேலரி அப்படின்றப்போ 47 lakhs per annum அப்படின்றது ஒரு ஹையஸ்ட் சேலரியாக காட்டுறாங்க. பட் ஹையஸ்ட் சேலரி நாட் ஃபார் ஆல், ஸோ வி கேனாட் கன்சிடர் இந்த 47 lakhs per annum அப்படின்றத. பட் ஆவரேஜ் சேலரி இஃப் யூ டுக் நோ இட்ஸ் கமிங் நியர்லி 5.2 lakhs. இட்ஸ் எ டீசென்ட் இன்கம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சேலரி வாங்குற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். பிளேஸ்மெண்ட்டு 94%, ஆவரேஜ் பேக்கேஜ் 4.5 lakhs to 5.2 lakhs, ஹையஸ்ட் 47 lakhs. ரெக்ரூட்டர்ஸ் போயிங், டிசிஎஸ், விப்ரோ, அமேசான், இண்டிகோ, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎம், அசென்சர் இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வராங்க. தென் இன்டர்ன்ஷிப் அண்ட் கெரியர் மென்டர்ஷிப் இன்க்ளூடட் இங்கே. ரைட்டா? ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க, இன்டர்ன்ஷிப்புக்கு வெளியில் போய் நீங்களே பார்த்துங்கன்னு சொல்கிறதெல்லாம் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு. பட் தே ஆர் டேக்கிங் த இனிஷியேட்டிவ் ஃபார் த இன்டர்ன்ஷிப். தென் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் அண்ட் கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இருக்குது. மாடர்ன் லேப்ஸ், ஸ்போர்ட்ஸ், லைப்ரரிஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. ஹாஸ்டல், ஏசி, அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி வந்து யாரும் மதிக்கிறது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸ்டூடெண்ட் லைஃப் கிளப்ஸ், கல்ச்சர் அண்ட் டெக்னிக்கல் ஃபெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்குது. சப்போர்ட் சர்வீசஸ் அப்படின்னா கேரியர் கவுன்சிலிங் அண்ட் பேர் mentorship also is available here. ஏன்னா இதெல்லாம் வந்து முக்கியம், கம்பல்சரி. இதெல்லாம் இல்லைன்னா பசங்களுக்கு ஒரு இது இருக்காது. ரைட்டா? நேஷனல் அண்ட் குளோபல் ரெகக்னேஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா NIRF ரேங்க் இன்ஜினியரிங்ல 101 to 150 பேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. 2024, 25 கூட வந்துச்சு. QS ரேங்கிங் அப்படின்ற மாதிரி ஏசியா பேண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். தென் வந்து அகெயின் தமிழ்நாடு கம்பேரிட்டிவ் வித் அதர் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நம்ம வந்து பண்ண முடியும் கண்டிப்பாக. ஏன்னா பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் இருக்கிறதுலே நான் சொன்னேன் இல்லையா, 4 இன்ஸ்டியூஷன், விஐடி இருக்குது, எஸ்ஆர்எம் இருக்காங்க, தென் வந்து அமிர்தா இருக்காங்க, தென் எஸ்என்யூ இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்குறப்ப இந்துஸ்தான் ஆல்சோ நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். தென் இண்டஸ்ட்ரி ரெகக்னேஷன், பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்டடி க்ரோத் வந்து இருக்குது. ரைட்? தென் இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அண்ட் லேப்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா செமஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் கிட்டத்தட்ட 130+ பார்ட்னர் யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறதுனால கிரெடிட் ஏர்ன்ட் அப்ராட்,
தென் இன்டர்நேஷனல் சம்மர் இன்டர்ன்ஷிப் கிடைக்குது, இன்டர் டிசிப்ளினரி லேப் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஃபார் இன்னோவேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கான வழிகள் வந்து இன்டர்நேஷனலுக்கு யூனிவர்சிட்டியோட டைப் இருக்கிறதுனால பண்ணி கொடுக்குறாங்க. தென் டிப்ஸ் ஃபார் சக்ஸஸ் அட் இட்ஸ் அப்படின்றப்ப இட்ஸில் என்ன சக்ஸஸ் ஆகணும்னா ஃபோக்கஸ் ஆன் இன் டிமாண்ட் ஸ்பெஷலைசேஷன், ஏஐ, டேட்டா சயின்ஸ், ஏரோஸ்பேஸ். ஏரோஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பில்டு ப்ராஜெக்ட் போர்ட்போலியோஸ், பார்ட்டிசிபேட் இன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரிசர்ச் ஏர்லி. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 130 இன்ஸ்டியூஷன் இன்டர்நேஷனல் லெவலில் டைப் இருக்கிறதுனால எக்ஸ்போஷர் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எக்ஸ்போஷர் நல்லா இருந்தால் இருக்கு, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்ம ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்லேயும் சரி எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெகக்னேஷன் இருக்கும். அதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. என்கேஜ் அலுமினிஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் ஃபார் மென்டர்ஷிப், அதுவும் வந்து இங்கே இருக்குது. ரைட்டா, இந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஹிட்ஸ் ட்ரிபிள் அப்படின்ற எக்ஸாம்ஸ் எழுதணும். அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நம்மளுடைய கோமட் 2026 ஆர்ஜிஆர் அகாடமியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து ஆல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கவர் பண்ணக்கூடிய இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அப்படி தட்டி தூக்கிடலாம். இந்த கோமட் 2026 நாட் ஓன்லி ஃபார் இட்ஸ் ட்ரிபிள் நீட்டு, ஜெஇ, ஐசர், நெஸ்ட், எஸ்ஆர்எம், அமிர்தா, பிட்சாட், எஸ்என்யூ இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிங்கிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரைனிங் மூலமா நீங்கள் கிராக் பண்ண முடியும். இட்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம், வீட்டில் இருந்த மாதிரியே பார்க்கலாம். மெட்டீரியல் கண்டென்ட் ஆல்சோ வி ஆர் ப்ரொவைடிங் ஆன் ஆன்லைன். அப்பார்ட் ஃப்ரம் தட் வில் கண்டக்ட் ரெகுலர் டெஸ்ட் அண்ட் வி ஹாவ் த ஆப் டு டேக் எனி நம்பர் ஆஃப் டெஸ்ட் இன் சிங்கிள் டாபிக். ஏன்னா ஒரு டாபிக் வந்து படிக்கிறேன், அது வந்து கிளியராக இருக்குன்னா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு வில் கிவ் த ஆப். அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும், சாம்பிள் கொஸ்டின். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் நீங்கள் ஒரு ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டாப்பிக்கை நீங்கள் யூ கேன் டேக். ஆஃப்டர் டேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த ரிப்போர்ட் வேர் யூ மேட் த மிஸ்டேக் அப்படின்றத கொடுக்கறது இல்லாமல் அந்த மிஸ்டேக்கு என்ன பார்ட் நீ கவர் பண்ணணும் அந்த பார்ட்டு படிக்கிறதுக்கு வில் ப்ரொவைட் த நோட்ஸ் ஆல்சோ. ஆஃப்டர் ப்ரொவைடிங் த நோட்ஸ் யூ ஹேவ் டு கோ த்ரூ தட். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அகைன் யூ கேன் டேக் த டெஸ்ட் வேர் யூ மேட் த மிஸ்டேக், இட்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், இல்லை நான் கரெக்ஷன் பண்ணிட்டேன்னா நான் படிச்சிட்டேன்னா அப்படின்றத ஒரு செக் பண்ணுறது அகைன் யூ கேன் டேக் த டெஸ்ட். இஃப் இன் கேஸ் இஃப் இட் இஸ் the next stage if you are scoring more than 80 to 90% is more than enough, or you are struggling to answer the other test வந்து பார்த்தீங்கன்னா again you have to get the report. அந்த ரிப்போர்ட்டில் வந்து எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க, எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்றது அந்த தூரம் உங்களுக்கு you will get the notes also. தென் என்ன பண்ணணும், நோட்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு again you have to take the test. அந்த மாதிரி நீங்கள் மல்டிப்புளாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு உங்களுக்கு தர வர வரைக்கும் you can take the test. Apart from that every exams, entrance exam, we have the mock exams. After completing the programs you can take the mock exam before attending the real exams. அதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா 8695186953 the course fee is 23,600. ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you will get 50% but within 2 days ஆஃப் சீயிங் திஸ் வீடியோ. ரைட்டா, அதை மட்டும் தான் நீங்கள் கண்டிஷன். ரொம்ப அருமையான ப்ரோக்ராம், யூஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் எப்போ இருந்தாலும் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எனக்கு சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜெய்க்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிபால் எழுதணுன்றான், பிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.